அந்த ஊரிலே வைத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கடை அல்ல, கடல். இந்த கடையில் எந்த பொருள் வேண்டுமென்றாலும் வாங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு பெரிய கடை. இந்த கடையில் எலிகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த கடையில் வாழும் இரு தம்பதியருக்கு இப்பொழுதுதான் திருமணம் நடந்தது. இவன்தான் அவளுடைய கணவன். இவனுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. வளைகாப்பும் இப்பொழுதுதான் நடந்து முடிந்தது. அவளுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடிப்போய் பார்க்கிறான். மாங்காய் தின்பதற்காக சென்றவள் கடைக்காரன் வைத்த பொறியில் அவள் துடிதுடித்து இறப்பதை கண்ணால் பார்க்கிறான். கடைக்காரனை பழிவாங்க அவன் துடித்தான். கடைக்காரன் பொருட்களை அனைத்தையும் சேதப்படுத்தினான். கடைக்காரன் எலிகளை கொல்வதற்காக வலை விரித்தான். கடைக்காரனை பழிவாங்குவதற்காக ஊரில் இருக்கும் அனைத்து எலிகளும் வந்தன. கடைக்காரன் எலிகளை கொல்வதற்கு மருந்து வைத்தான். சில எலிகள் மரணம் அடைந்தன. கடைக்காரன் எலிகளை விரட்டுவதற்கு பூனையை வரவைத்தான். கடைக்காரருக்கும் எலிக்கும் உண்டான போர் வலுத்தது. எலிகள் தற்கொலை படைக்கு தயாராயின. சில எலிகள் அங்கிருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது மலம் கழித்தன. கடைக்காரர் அங்கிருக்கும் அனைத்து எலிகளையும் அவர் கொன்று விட்டார். வேறு வழியில்லாமல் அவனே தற்கொலை படையாக மாறினான். அங்கிருக்கும் மின்சார ஒயர்களை கடித்து அந்த கடையை தீயுக்கு இரையாக்கினான். இறுதியாக தன் மனைவியையும் சொந்தங்களையும் நினைத்து கொண்டு அவனும் தீயில் இறங்கிவிட்டான். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.